பிசி மேக்ஸில் கேட்குற கொஷின்ஸு இப்போ கூட கரண்ட்டில் குரூப் 4ல் 2025 கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0, 2, 24, 252, 3120. அப்போ நெக்ஸ்ட் நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இந்த தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க, இதில் நெக்ஸ்ட் நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 20 கிட்ட வருது, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே வருது. ஓகேவா, அப்போ டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ எதுவும் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே எதோ வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்போ அதுவும் மல்டிப்ளைவும் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1 பவர் 1, இப்போ 1 பவர் 1 இருக்கு. 1 பவர் 1ஓட வேல்யூ என்ன, 1. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சது, 0. 1 பவர் 1ஓட வேல்யூ 1, 1 மைனஸ் 1 என்ன ஆகிடுது, 0 அப்படின்னு கிடச்சிருது. அடுத்தது 2 ஸ்கொயர்டு மைனஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 2 சார் என்ன ஆகிடும், 4. 4ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன அப்படின்னா 2. இப்போ இங்கே இருக்கிற ஆன்சர் வந்துருச்சு பாருங்க, 0, 2 வந்துருச்சு. அடுத்தது 3 கியூபு மைனஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. 3 கியூப் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 3 சார் 9, 9 3 சார் 27. அப்போ 27 மைனஸ் 3, அப்போ அதோட வேல்யூ என்ன கிடச்சிருது, 24 அப்படின்னு கிடச்சிருது. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 4 பவர் 4 மைனஸ் 4 அப்படின்னு எடுத்துட்டா என்ன வரும், 4 4 சார் 16, 16 4 சார் என்ன 64, 64 4 சார் என்ன வரும் 256, மைனஸ் 4 என்ன கிடச்சிரும் 252 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 5 பவர் 5 மைனஸ் 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 5 சார் என்ன 25, 25 5 சார் என்ன 120, 120 இன்ட்டு 5 சார் என்ன அப்படின்னா 625, 625 இன்ட்டு 5 சார் என்ன அப்படின்னா 3125 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 3125 மைனஸ் என்ன எடுத்துக்கணும் 5, அப்போ 3120 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ அடுத்தது இப்போ 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 6 பவர் 6 மைனஸ் 6. இப்போ 6 வந்து எத்தனை 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 3 6 வந்து என்ன ஆகிடும் 216. அதேமாரி அடுத்த 3 6 என்ன வந்துடும் 216. அப்போ 216 இன்ட்டு 216 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 46,656 கிடைக்கும். ஓகேவா, 46,656 கிடைக்கும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6 என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணணும். இப்போ 6 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 46,650. அப்போ கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 46,650. அப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சம்மந்தமான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.